श्रीमोहन् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पूर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழகருடைய திருமேனியினுடைய பிரத்யங்கம் ஒவ்வொரு அவயவத்தினுடைய விசேஷத்தை ஆழ்வான் அனுபவிக்கிறார். அந்த பெருமானை சேவிக்க செய்ய ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்தினுடைய பரிவாகம் தான் ஆழ்வானுடைய இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப சந்தேகம் கிடைக்குது. அந்த திருக்கண்களை சேவிக்கிறேன், திருக்கண்கள் ரெண்டும் சேவிச்ச உடனே எல்லாரும் தாமரை போல் கண்ணானேன்னு ஆழ்வாரை சொல்லியிருந்தாலும் கூட அந்த தாமரை புஷ்பம் எப்படி இவருடைய திருக்கண்களுக்கு, அதாவது பெருமாளுடைய திருக்கண்களுக்கு தாமரை புஷ்பத்தை போய் உபமானமா சொல்ல முடியுமா என்று சொல்றார். சொல்லவே சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரீதியில சொல்லிட்டு போவோம்னு சொல்லி அந்த அதீர்க்கமம் பிரேம துக்கம் க்ஷணோஜ்வலம் நச்சோரம் அந்தఃகரணஸ்ய பசியதாம் அணுஜம் அப்ஜம்னு கதம் நிதர்சனம் வனாத்ரிநாதஸ்ய விசாலயோர் திருஷோ கொண்டு அந்த அழகருடைய ஒரு தீர்க்கமான ஒரு திருக்கண்களுடைய அழக சொல்ற. அந்த திருக்கண்கள் இருந்தா மாத்திரம் போறோம், அது மாத்திரம் அனுபவிச்சா போறோமா? அவருடைய கடாட்சம் இருக்க, அது ரொம்ப முக்கியமானது. அந்த கடாட்சத்தை அடுத்த ஸ்லோகத்துல அனுபவிச்ச. பிரச்சோதத் பிரேம சாரச சுழக பிரக்ரம பிரக்ரியாபியாம் விக்ஷிப்தா லோகிதோர்மி பிரசரண முஷித ஸ்வாந்த காந்தா ஜனாபியாம் விஸ்வோத்பத்தி பிரவருத்தி ஸ்திதிலய கரணை காந்த சாந்த கிரியாபியாம் தேவோ லங்கார நாமா விஷகிரி நிலையாம் வீட்சதாம் ஈக்ஷணாபியாம் அலங்கார நாமா தேவஹா. அழகர்னே திருநாமம். எங்க பார்த்தாலும் சுந்தரராஜன் பேர் இருக்கும், அந்த பெருமாளுக்கு இருக்கு. அங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு சுந்தரராஜன் தான் பேரு. அந்த சுந்தர பாபுன்னு பேரு, சுந்தரராஜன் எல்லாம் பேரு. ஆனா அழகர் சன்னதின்னு தான் அழகர்னே அலங்காரகா அழக அப்படின்னு தான் அந்த திருநாமம். அப்படி அந்த திருமாலிரும் சோலையை இருப்பிடமாக கொண்ட அழகர்னே பேருடையவராக இருந்திருக்கிற எம்பெருமான் மாம் வீட்சதாம், அவர் என்னை கடாட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்றார். அந்த கடாட்சிக்கட்டும்னா அந்த கடாட்சத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கடாட்சன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கட்டாட்சமே போரும், நமக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். அந்த கட்டாட்சத்தினாலேயே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு போயிடும். அந்த பார்வையும் புன் சிரிப்புமே போரும் நமக்கு எல்லாம். அந்த கட்டாட்சம் தான் வேணும் என்பதாக இந்த இடத்துல சொல்ற. இப்போ அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும்ன்றதை தெரியப்படுத்துவதற்காக அந்த ரெண்டு திருக்கண்களையும் ரெண்டு சமுத்திரமாக சொல்லி அந்த சமுத்திரத்தின் நடுவுல இருக்கக்கூடிய பெருமாளுடைய நாசிக்க திருமூக்க மங்களாசாசனம் பண்ற. இந்த ரெண்டு திருக்கண்களும் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரச்சோத்ய பிரேமசாராமிருதரசசுழக பிரக்ரம பிரக்ரியாபியாம் விக்ஷிப்தாலோகிதோர்மி பிரசரண முஷித ஸ்வாந்த காந்தா ஜனாபியாம்னு சொல்லச்சே, பெருமாள் தன்னுடைய கடாட்சத்தினாலேயே அந்த ஆயர் சிறுமியர்கள் எல்லாரையும்
தன்வசமாக ஆக்கின்றவர். பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே கட்டாட்சத்திலேயே லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றவர், அந்த ஸ்திதிக்கு காரணமாக இருக்கிறவர், லயத்துக்கு காரணமாக இருக்கிறவர், இப்படி எல்லாமாகவும் இருந்திருக்கிறவர் இந்த எம்பெருமான். அவருடைய கட்டாட்சம் சயீட்சத லோகான்னு சிருஜாயதி ததைட்சத பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னு அந்த கட்டாட்சத்தை தான் பிரதானமாக சொல்ற. அந்த கட்டாட்சத்தை நாம எல்லாரும் விரும்புகின்றோம், அதுதான் நாம பாரிக்கின்றோம், அதுதான் நமக்கு புருஷார்த்தமாக நாம நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப இது நடுவுல ஒரு ஆச்சரியமா சொல்ற அந்த மூக்க பத்தி சொல்றேன். பிரேமாமிருத ஊக பரிவாஹி மகாட்சி சிந்து மத்தியே பிரபத்த சமுதஞ்சித சேது கல்பாம் ரிஜி சுசுந்தர புஜஸ்ய விபாதி நாசா கல்பத்ருமாங்குர நிபாவனசைல பக்து. கல்பத்ருமாங்குர நிபா வனசைல பக்து நாசா. வனசைல பக்து, வனசைலம்ன்றது அந்த திருமாலிரும் சோலை. அந்த திருமாலிரும் சோலையில இருக்கக்கூடிய திருமாலிரும் சோலை அதுக்கு தலைவனாக எழுந்தருள் இருக்கிறவர், அதுக்கு ரட்சகனாக அங்க அதிபதியாக எழுந்தருள் இருக்கிற சுந்தரர் பாகு, அவர் தான் அலங்காரர்னு பேரு. அவருக்கு அவருடைய மூக்கு நாசா, அதை பத்தி மங்களாசாசனம் பண்றேன். அந்த மூக்கு எப்படி இருக்கு, திருமூக்கு எப்படி இருக்குன்றத அற்புதமான ஒரு ஆழ்வார் பாசனங்களை பத்தி அதுல எப்படி சொல்லியிருக்காரோ அதே மாதிரி அனுபவிக்கிற ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய மூக்க மங்களாசாசனம் பண்ணாச்சு. ஆட்டியும் தோற்றியும் நின்று அன்னமீர் என்ன நீர் நலிந்தது என் மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன் இகிட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே மாட்டிய வல்விளக்கின் சுடராய் நிற்கும் வாலியதே. ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு. ஈட்டிய வெண்ணெய் அப்படின்னா எல்லாராலையும் சேகரிக்கப்பட்ட வெண்ணெய்ன்னு அர்த்தம். அந்த தாய்மார்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கிற வெண்ணெய். வெண்ணெய் திரண்டதனை வேறோர் கலத்திட்டுன்னு அந்த வெண்ணெயில வரைச்சே இந்த ஆட்சிமார்களுடைய கரஸ்பரிசம் இருந்துருக்கும். இந்த கரஸ்பரிசத்தை தான் பெரும்பாலும் விரும்புறேன். அந்த பாகவதாளுடைய கரஸ்பரிசம், அந்த கரஸ்பரிசம் பெற்றது அந்த வெண்ணெய் எடுத்து போட செய்ய தெரியும். அதுல வெண்ணெயில தான் கரஸ்பரிசம். மோர்ல தயிர்ல அப்படியே பாத்திரத்தோட கூட கொட்டிவிடலாம். ஆனா வெண்ணெயை எடுக்கச்சே, கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கச்சே அது துளியா அப்படி திரட்டி எடுத்து அதுலயே அந்த மோர்லயே அந்த ஈரத்துல ஆக்கி வச்சு அதை அப்படியே தட்டி 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 அதை ஒன்றே ஆக்கி அதை எடுத்து அப்படி போட்டு வைப்பா. அந்த பாத்திரத்துல போட்டு வைக்கிறதே இருக்க, அது ஒரு அலாதியான ஒரு விஷயம். அதெல்லாம் ஒரு அனுபவிச்சிருக்கோம். நாங்கள்லாம் சின்ன பசங்களா இருக்கச்சு எங்க அம்மா அப்பா எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கா. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தவாளே கிடையாது. ஆகையால இதுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுதான் வெண்ணெய் எப்படி கிடையாது, அதுல தயிர் கிடையாது எப்படி, வெண்ணெய் எப்படி திரண்டுவது, வெண்ணெய் திரண்டு வர்றது எப்படி, அதை எப்படி எடுக்கிற அதுல இருந்து வேறொரு கிள்ளத்துன்னு வேற பாத்திரத்துல வைக்கிறது எப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்தாதான் அவளுக்கு தெரியும். அந்த ஆட்சிமார்களுடைய கரஸ்பரிசம் பெற்றதுனால அந்த வெண்ணெயில ஒரு பெரிய ஆசை அவருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஈட்டிய வெண்ணெய் உண்டான் திருமூக்கு. அந்த ஈட்டிய வெண்ணெயை அவர் அமுது செய்கிறார். அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த மேலேருந்து அந்த வெண்ணெய் வைக்கிறவர்கால தங்கம் கூட எதனா 1 கிராம் 1/2 கிராம் அந்த பக்கம் குறைச்சி ஏறி போகுமோ என்னமோ. இந்த வெண்ணெய் கடையில வாங்கினாக்கா, அந்த கடையில வாங்கச்சே இங்கெல்லாம் இப்போ ஸ்ரீரங்கம் தஞ்சாவூர் மாதிரி ஊர்லாம் கும்பகோணத்துலாம் போனோம்னா அங்கெல்லாம் இந்த வெண்ணெய் விற்பா. அந்த வெண்ணெயில வரைச்சே என்ன ஆகும்னா, ஒரு பிந்து 1 கிராம் கூட அந்த பக்கம் போகாது. அதுக்குன்னு ஒரு அழகா ஒரு மரத்துல ஒரு கரண்டி வச்சுட்டு இருப்பா. அந்த மரக்கரண்டியால அப்படி மேலால வயிற்றாள்னா சரி, அது அப்படியே 1 கிராம் கூட அப்படியே தங்க நிறைன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி அந்த வெண்ணைய திரட்டி வந்த வெண்ணெய், அது ஆட்சிமார்களுடைய கைப்பட்ட வெண்ணெய், அது சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஆசை கண்ணனுக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆட்சிமார்களுடைய வெண்ணையை உண்ட கண்ணனுடைய திருமூக்க நான் அனுபவிக்கிறேன். நானு இதுல வரைச்சே நாயிகா பாவத்துல ஆசிரியிச்ச ஆழ்வாரை பார்த்து மீதி பேர்லாம் ஒரு குற்றம் சொல்றா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் காரியத்தெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க என்னன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்க. அந்த குற்றம் சொல்லச்சு நான் என்ன பண்ணுவேன், என் பேர்ல ஒரு தப்பும் கிடையாது. அந்த பெருமாளுடைய திருமூக்கு அந்த திவ்யாவயவங்கள்லாம் என்னை பாடுபடுத்துகின்றன. அதனாலதான் என்னால எல்லாரோடையும் சமமாக பழக முடியல, எல்லாரோடையும் ஒன்னா இருக்க முடியலன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த விஷயத்தில் தான் சொல்ற, ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே, என்னுடைய மனசுக்குள்ள அந்த திருமூக்க சேவிக்கிறதுனால அந்த ஒரு யோக தசையில சாட்சா்காரம் ஏற்படுறது, பெருமாளுடைய மூக்க அனுபவிக்கிறார். ஆட்டியும் தூற்றியும் நின்று அன்னவீரியனே தலிந்து என்னை எல்லாரும் வெசி என்ன பிரயோஜனம், வழிகளை சொல்லியும் என்ன மேல மேல ஹிம்சை பண்ணியும் என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னை இந்த நிலைக்கு ஆக்கினது என்னது தெரியுமா, வாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன், ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே. ஒரு கற்பகத்தினுடைய ஒரு கொடியோ அல்லது அதனுடைய கொழுந்தோ தெரியல எனக்கு, அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு பெருமாளுடைய திருமூக்கு. ஆகையால அந்த திருமூக்கு நான் பார்க்கறச்சே அது என்ன பைத்தியமாக வைக்கிறது, பிச்சேற வைக்கின்றது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் எம்பெருமான் விஷயத்திலேயே ஈடுபட்டவனாக இருக்கேன். என்ன தோஷம் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற. பிரேமாமிருதௌக பரிவாஹி மகாட்சி சிந்து மத்தியே பிரபத்த சமுதஞ்சித சேது கல்பா ரிஜ்வேசு சுந்தர புஜஸ்ய விபாதி மாசா கல்பத்ருமாங்குர நிபா வனசைல பக்தோ கல்பத்ருமாங்குர நிபா. மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ, அந்த கற்பக கொடியோ, அந்த கல்பத்ருமாங்குர நிபா, அந்த கற்பக கொடியோ அதில் அங்குரம்னு சொல்லச்சே அதுல இருக்கக்கூடிய தளிர், அது கல்பத்ருமாங்குர, அந்த தளிரோ தெரியலையே, நிபா அதுக்கு சமானமாக இருக்கிறது. வனசைல பக்து நாசா, அந்த திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற அழகருடைய மூக்கு அவ்வளவு அழகாக இருந்துருக்குன்னு சொல்றார். அப்படி என்ன பெரிய விசேஷம் இருந்துருக்குன்னா, அந்த பிரேமாமிருதௌக பரிவாஹி மகாட்சி சிந்து மத்தியே பிரபத்த சமுதஞ்சித சேது கல்பா. பிரேமாமிருதௌக பரிவாஹி மகாட்சி சிந்து மத்தியே, இந்த பக்கத்துல ஒரு திருக்கண், அந்த பக்கத்துல ஒரு திருக்கண், இந்த பக்கத்துல ஒரு பெரிய சமுத்திரம், அந்த பக்கத்துல ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரங்கள் நடுவுல இது ஒரு சேது மாதிரி, மத்தியே பிரபத்த சமுதஞ்சித சேது கல்பா, இது சேது மாதிரி இருந்துருக்கான். இந்த சேது மாதிரி இருக்கச்சே இந்த அலை அடைக்கிறது, இந்த பக்கமும் அலை அடிக்கிறது, அந்த பக்கம் அலை அடிக்கிறது. அந்த அலையெல்லாம் எங்கேயான போய் இதுல போகணுமோ இல்லையோ, மோதனமோ இல்லையோ, அந்த மோதிரத்துக்கு உண்டான இடமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு இந்த திருஷ்டாந்தம் நீச்ச திருஷ்டாந்தம் தான், இருந்தாலும் நம்ம மனசுல படுறதுக்காக சொல்றேன். இந்த காஞ்சிபுரத்துல இங்கேருந்து சென்னையில இருந்து நாவல்பாக்கம் போகிற வழியில, வந்தாசுக்கு போற வழியில உத்தரமேரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நடுவுல அந்த வீசி போகும், இந்த பஸ் எல்லாம் போற ரோடு போகும், சாலை. இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ரெண்டு பெரிய ஏரியா இருக்கும். அந்த மழை காலத்துல நாம போனோம்னாக்க
அந்த அந்த ஏரியில இருக்கிற ஜலம், அதுவும் அந்த காத்து அடிச்சதுன்னா அலாலையா வந்து இந்த சாலை மேல மோதும். இந்த பக்கமும் மோதும், அந்த பக்கம் மோதும். சில சமயம் ரோட்ல கூட அந்த சாலையில கூட அந்த ஜலம் தரிக்கும். அந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல இருக்கலாம் நடுவுல இருக்கிறதுக்கு. இந்த பக்கம் அந்த திருக்கண் ஒரு சமுத்திரம், அந்த பக்கம் இருக்கக்கூடிய திருக்கண்ணும் ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரம்னா வெறும் இந்த உப்பு கடல் இல்ல, பிரேமாமிருதௌக பரிவாஹி மகாட்சி சிந்து. பிரேமாமிருதௌகம் அப்படியே ஒரு அமிர்தம், அதாவது நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி. நீ வரையா உனக்குதான்ப்பா நான் காத்துட்டு இருக்கேன் நானு என்று அந்த சொல்ற மாதிரி அந்த கண்ணாலேயே பேசுறது. அந்த பெருமாளுக்கு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தியை வெளிப்படுத்துவது. அது அப்படியே அலையா அந்த பிரீத்தி வெளிப்படுத்துவது. அப்படிப்பட்ட அந்த கடல், அந்த கண்கள், அந்த திருக்கண்களுக்கு நடுவுல ஒரு அணை மாதிரி இருந்துட்டு இருக்கான். பிரேமாமிருதௌக பரிவாஹி மகாட்சி சிந்து. இது சாதாரண ஒரு சமுத்திரம் இல்ல, இது மகாட்சி சிந்து. இது பிரேம கடல், பெருங்கடல். அதில் நடுவுல இருந்துட்டு இருக்கிற ஒரு மத்திய பிரபத்த சமுதஞ்சித சேது கல்பா. அது நடுவுல கட்டப்பட்ட சமுதஞ்சித சேது கல்பா. இது நல்ல பெருசா ஒசரமா இருக்கணும். அந்த தம்மாத்துண்டு இருந்துன்னாக்க இந்த அலை இப்படியே ஓடி வந்துடும். அந்த அலைக்கு ஒரு தடங்கலாகவும் இருக்கணும், அதை அனுபவிக்கிறதாகவும் இருக்கணும். ஆகையால சமுதஞ்சித சேதுகல்பா, சேதுகல்பமாக இருக்கக்கூடியது இது. ஆகையால ருஜ்வி அது நேரானதாக இருந்துருக்கு. அது எந்த வளவும் இல்லாமல் இருந்துருக்கு. விபாதி நாசா சுசுந்தர புஜஸ்ய நாசா விபாதி. அந்த சுந்தர திருத்தோள் உடையவராக இருந்திருக்கிற அழகருடைய நாசிக்க திருக்கண்கள் அப்படி ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்ற. ஸ்ருதி துரப நிஸ்வாசமான திவ்ய நாசாவம்சத்தை பார்த்து மாட்டுயல் கற்பகத்தின் வல்லியோ என்பது. ஸ்ருதி சுரபி நிஸ்வாசமான திவ்ய நாசா வம்சத்தை பெற்றுன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றேன். அந்த மூக்குக்கு இந்த மூச்சு காத்து, அந்த மூச்சு காத்து வேதமே மூச்சு காத்தாக இருக்கான். எஸ் நிஸ்வசித்தம் வேதான்னு பெருமாளுடைய மூச்சு காத்து தான் வேதமாக இருக்கிறபடினால அதை அனுபவிக்கிறேன். அது நிஸ்வசித்தமாக இருந்திருக்கிறது. அது கற்பகத்தினுடைய கொடியோன்னு சொல்ற. இந்த கற்பக கொடி கற்பக வல்லின்னு சொல்லச்சு என்னத்துக்காக சொல்றேன்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. திருப்பாற்கடல்ல அமிர்த மசனம் பண்ணச்சேதான் கற்பக விருட்சம் கற்பக கொடி எல்லாம் வந்தது. இப்ப அந்த பெருமாளுடைய திருக்கண்களே ஒரு திருப்பாற்கடலாக இருந்துருக்கு. அந்த திருப்பாற்கடல்ல இருந்து வந்ததாக இருக்கிறதுதான் இந்த கற்பக விருட்சம் கற்பக கொடி இருக்கிறபடினால அது வேண்டிற்றெல்லாம் கொடுக்கக்கூடியதான ஒரு அபூர்வமான சக்தியை படைத்தது, சக்தியை கொண்டது அது. அந்த பெருமாளுடைய திருமூக்கும் அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக இந்த ஒரு விஷயத்தினால சொல்ற. அதுக்கப்புறமா அதுல வரைச்சே தேவநாதனுடைய ஒரு கட்டாட்சம் வரைச்சே ஆத்ரி பவாமி அமிர்த வருஷனி பைர் அபாங்கைன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்றாரு. இதே அவருடைய மூக்கை மங்களாசாசனம் பண்ணச்சே எல்லாமே பார்க்கணும். ஆழ்வானுடைய சீசுக்திக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்ததுன்னா ஆழ்வார் சீசுக்தி. சுவாமி தேசிகனுடைய சீசுக்திக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்ததுன்னாக்க ஆழ்வானுடைய சீசுக்தி, ஆழ்வாருடைய சீசுக்தி. இது ரெண்டும் ஆழ்வாருடைய சீசுக்தியில வரைச்சே கல்பத்ருமங்குர நிபாம் வனசைல பர்த்துன்னு சொல்ற. மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அரியேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதை அப்படியே சம்ஸ்கிருதீகரணம் பண்றேன். இதே ஸ்லோகத்துல ஆழ்வான் எப்படி மங்களாசாசனம் பண்றாரோ, அழகர மங்களாசாசனம் பண்றாரோ, அதே ரீதியில சுவாமி தேசிகன்னு சுவாமி தேவநாதன மங்களாசாசனம் பண்றேன். நித்யோதிதை நிகம நிஸ்வசிதைஸ்தவைஷா நாசாநபச்சரபதே நயனாதிசேதுஹு அம்ரேடித ப்ரியதமா முகபத்மகந்தைः
ஆஸ்வாதினி பவதி சம்பிரதி முஹ்யதோ மே நபஸ்வரபதே நயனாப்தி சேது. தேவநாசனை பார்த்து சொல்ற வார்த்தை நயனாப்தி சேது. அந்த மூக்குன்றது அந்த பெருமாளுடைய 2 திருக்கண்களாகிற ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு சேதுவாக இருந்துருக்குன்னா அப்படியே ஆழ்வான் பிரேமாமிருதௌக பரிவாகி மகாட்சி சிந்துன்னு அந்த சமுத்திரம்ன்றதுக்கு பதிலாக சிந்துன்ற சப்தத்துக்கு சிந்து மத்தியே பிரபத்த சமுதஞ்சித சேது கல்பான்னு அந்த இடத்துல சொல்ற நயனாப்தி சேது. அந்த 2 கண்களாகிற ஒரு சமிருத்தம் அந்த சமுத்திரத்தின் நடுவுல இருந்துருக்கிற நாசா உம்முடைய மூக்கு அது இருக்கு. நித்யோதிதை அம்ரேடித அது எப்படி இருந்துருக்கு, எப்ப பார்த்தாலும் அந்த வேத வாசனையோட இருந்துருக்கு. ஆகையால அதோடு இல்லாத அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருக்கு. பிராட்டியும் பெருமாளும் நெருக்கமாக இருந்துருக்கானா. அந்த பிராட்டியினுடைய மூச்சு காத்து பெருமாள் மேல படுறது, பெருமாளுடைய மூச்சு காத்து பிராட்டி மேல படுறதான். அந்த லக்ஷ்மியினுடைய முகமாகிற கமலத்தில் வாசையோட இருந்துருக்கான். அந்த மூக்குல வச்சு அந்த பிராட்டியினுடைய திருமுகம் அவ்வளவு அருகாமையில இருக்கிறதுனால அந்த தாமர புஷ்பத்தினுடைய திருமுக மண்டலம் லட்சுமியினுடைய திருமுக மண்டலத்து வாசனையோட சேர்ந்திருக்கச்சு எப்படி இருக்குன்னா வேதங்களாகிய மூச்சு காற்றோட இருந்துருக்குன்னு சொல்றேன்னா தேசிகனுடைய சீசுக்கு எல்லாம் ஒரு எப்பவுமே ஒரு அபூர்வ அர்த்தம் இருக்கும். இந்த அபூர்வம் நாம சாதாரணமா நினைச்சுட்டு இருப்போம். இது ஏதோ ஒரு காமுக்கன் சொல்ற மாதிரி பெருமாளும் பிராட்டியும் ரொம்ப அருகாமையில இருந்துருக்கா. அருகாமையில இருக்கிறதுனால பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்துல இருக்கிற வாசனை மொத்தம் இவர் பெருமாள் திருமுக மண்டலத்தையும் வருதுன்றத இப்படி ஒரு வர்ணிக்கிறதுமாக இருக்கிறதுன்னு நாம மேலெழுந்த வாரியா நமக்கு தோணும். அது இல்லை. அது இந்த இடத்துல ஒரு அபூர்வமான வேதாந்த அர்த்தத்தை சொல்றதுக்காக தான் இப்படி சொல்றேன். என்னன்னா பெருமாள் பிராட்டி 2 பேரும் சேர்ந்து இருக்க அந்த பிராட்டியினுடைய கந்தத்தோட வாசனையோடு சேர்ந்து இருக்கிறது பெருமாளுடைய நாசிக்கை. அந்த நாசிக்கையிலேருந்து வர மூச்சு காத்து எப்படி இருக்கும்னு பாருங்க. அந்த மூச்சு காத்தும் அந்த தாயாருடைய சம்பந்தம் பெருமாளுடைய சம்பந்தம் 2 சம்பந்தத்தையும் உடைத்தானதாக தான் இருக்கும். 2 சம்பந்தத்தோட சேர்ந்ததா தான் இருந்திருக்கும். அப்படி 2 சம்பந்தத்தோடையும் சேர்ந்து இருக்கச்சே பார்த்தோம்னா எஸ் நிஸ்வசிதம் வேதகான்னு சொல்லச்சு. வேதம் பெருமாளுடைய மூச்சு காத்துன்னா வெறும் பெருமாளுடைய மூச்சு காத்து இல்ல, பெருமாள் தாயாரோட சேர்ந்து இருக்கிற பெருமாளுடைய மூச்சு காத்து தான். அந்த தாயாரும் பெருமாளுமாக இருக்கக்கூடிய இணை அந்த தம்பதிகள் இருக்காள அவாதான் வேத பிரதிபாத்தியமானவர்கள், அவள்தான் பரந்தத்துவமாக சொல்லப்பட்டவர்கள் என்பதளவு தெரியப்படுத்துறது இந்த ஸ்லோகம். அதான் சுவாமி தேசிகனுக்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பிரேமாமிருதௌக பரிவாஹி மகாட்சி சிந்து மத்தியே பிரபத்த சமுதஞ்சித சேது கல்பா ருஜ்விஹி சுசுந்தர புஜஸ்ய விபாதி நாசா கல்பத்ருமங்குர நிபாபன சைல பக்து. இப்படி அழகருடைய திரு மூக்க அனுபவிச்ச. அதுக்கப்புறமா அழகருடைய திரு அதரங்களை அனுபவிக்கிற வாய், அந்த வாகிய அனுபவிக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு டிபேட். தமிழ்ல முகம்னு சொல்லி, அதாவது இந்த முகத்துல இருக்கிற நெத்தி, திருக்கண்கள், கண்கள், மூக்கு, வாய், தாடை, இப்படி எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிறது தான் முகம்னு சொல்லி சொல்றோம். இது முகம்னு. அதே சமயத்துல தனியா வாயின்றது இப்ப தமிழ்ல முகம்ன்ற பதம் சம்ஸ்கிருத பதம். இது எல்லாத்தோட சேர்ந்து இருக்கிற முகத்தை அந்த சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கு. தமிழ்ல முகம்ன்ற சப்தத்துக்கு சப்தம் கிடையாது. அதே மாதிரி வாயின்றதுக்கு இந்த வாக்கு இருக்க, அது வாக்குன்ற சப்தம் இருக்கு. அதை சொல்ல கூட சொல்லும், வாயால சொல்ற சப்தம் அதெல்லாம் வருமே தவிர வாய சொல்லாது. அது ஆசியம்ன்றதுனால சொல்றோம். ஆசியம்னா முகம்னு தான் சொல்லணும்.
ஆனா முகத்தையே சில சமயத்துல வாயின்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல அதுக்குன்னு தனியா ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா உதட்டுக்கு இருக்கு, பல்லுக்கு இருக்கு, அதுக்கெல்லாம் சப்தம் இருக்கு. அந்த வாயின்னு சொல்றோமே, இந்த உதடு பல்லு இது உள்ளுக்குள்ள நாக்கு இது இல்லாம சேர்ந்த ஒரு அவயவ ஒரு சமுதாயத்தை தானே வாயின்னு நாம சொல்றோம். அதுக்கு சப்தம் கிடையாது சம்ஸ்கிருதத்துல. இப்ப இவர் என்ன பண்ண போறார் என்ன கேட்ட, அந்த வாயதான் பெருமாளுடைய அதரங்கள்ல தான் சொல்ல போறார், மங்களாசாசனம் பண்ண போறார். அதை இந்த இடத்துல பார்க்க போறோம். வியாபாஷிதாபியதிக நந்தன பந்தனர்த்தி மந்தஸ்மிதாமிருத பரிஸ்ரவ சம்ஸ்தவாட்யம் அபாதி வித்ரும சமாதரமஸ்ய தேவஸ்ய சுந்தர புஜஸ்ய வனாத்ரிபர்த்துः சுந்தர புஜஸ்ய வனாத்ரி திருமாலிரும் சோலை. அந்த திருமாலிரும் சோலைக்கு தலைவனாக எழுந்தருள் இருந்திருக்கிற சுந்தர பாபுவா இருந்திருக்கிற எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா, அந்த பக்தும் அஸ்ய தேவஸ்ய வித்ரும சமாதரம் ஆஸ்யம் ஆபாதி. வித்ருமம் பவளம் போல இருந்திருக்கிற அதரம், அந்த திருப்பவள வாய், அந்த வித்ரும அஸ்ய தேவஸ்ய ஆஸ்யம், அந்த வாய் ஆனது அந்த பெருமாளுடைய வாய் எப்படி இருக்குன்னா, வியாபாஷிதாபியதிக நந்தன பந்தனம், அந்த பேசுவதை காட்டிலும் இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கான், ஆனந்தத்தை கொடுப்பதாக இருந்திருக்கிறது. பந்தன ருத்தி மங்களத்தை வெளியுண்டானதாக இருக்கிற அந்த மந்தஸ்மிதம் ஒரு பொன்முறுவல், அப்படி அமிர்த பரிஸ்ரவ சம்ஸ்தவாட்யம் அந்த அமிர்த பெருக்காக இருந்திருக்கிற அது வித்ரும சமாதரம், அந்த பவழத்தை போல இருந்திருக்கிற கீழ் உதடோடு கூடியதாக அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். இப்ப என்ன, அந்த சுந்தரபாபுனுடைய வாய அனுபவிக்கிறோம். அந்த திரு வாய அனுபவிக்கச்சே வாயிலிருந்து நமக்கு முதல்ல வாக்குன்னு சொல்லச்சே என்ன ஆகும், 2 உதடுகள் வேணும், அது உள்ளுக்குள்ள இருக்கிற பல்லு, அதுக்கப்புறமா இருக்கிற நாக்கு, இவையெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த வாக்குன்னு ஆசியம்னு சொல்லக்கூடிய வாக்கு சொல்றோம், வாய சொல்றோம். இப்போ இந்த பெருமாளுடைய வாக்கு எப்படி இருந்துருக்குன்னா, அழகருடைய வாக்கு எப்படி இருக்குன்னாக்க, வித்ருவ சமாதரம் ஆசியம் ஆபாசி, இந்த பவளம் போல் கனிவாய் சிவப்பன்னு சொல்றது. பவழம் மாதிரி இருக்கான், அப்படியே சக்கச்சுவேன்னு இருந்துட்டு இருக்கான் அந்த உதடுகள்லாம். அது சிவந்து கனிந்ததாக இருந்துட்டு இருக்கிற அந்த வாய் இருக்கு. வியாபாஷிதாபியதிக நந்தன பந்தனர்த்தி மந்தஸ்மிதாமிருத பரிஸ்வர சம்ஸ்தவாட்யம் என்பதாக சொல்றது. திடீர்னு ஒருத்தர் வரா நம்ம மாட்டுல, நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவா வரா. இப்படி ரொம்ப ரொம்ப வேண்டியவா வரச்சே, இப்ப நானே பேசிட்டு இருக்கேன், இப்ப உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கச்சே வாசல்ல ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவர் ஒருத்தர் வர. அப்படி வரச்சே அவரை பார்த்து வா வான்னு வாயை திறந்து சொல்றதை காட்டிலும் அந்த முகத்துல ஒரு புன்சிரிப்போட நீ வந்திருக்காரான்னு தலையை ஆட்டிண்டு அந்த புன்சிரிப்போட கூப்பிடுறது ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அவ வந்தத நாம புரிந்துட்டு அதை தெரிவிக்கிற ஒரு விஷயம் இருக்க, அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குமா. இவ்வளவு காரியம் பண்ணிட்டே இருக்கச்சே கூட நாம வந்ததையும் பார்த்து அதுல ஒரு சந்தோஷப்படுறான்னு, நம்மள எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு கூப்பிடுறத காட்டிலும், வாயை திறந்து பேசுறத காட்டிலும் அந்த புன் சிரிப்புனாலேயே நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாக்கா எப்படி அவளுக்கு வரவாளுக்கு பிரீத்தியா இருக்குமோ, அந்த மாதிரி சுந்தரபாபுவா எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் சுந்தரபாபு வியாபாஷிதாபியதிக நந்தன பந்தனர்த்தி, வியாபாஷிதாபியதிகம் அந்த பேசுறத காட்டிலும் இன்னும் அதிகமாக இருக்கிறதா. அது எதுன்னா அந்த புன்முறுவல் சிரிப்பு, ஹாஹான்னு உறக்க சிரிக்கிறது இல்ல, அந்த மந்தஸ்மிதம்னு அந்த அந்த உதடுல மாத்திரமே தெரியக்கூடியதாக அந்த வாக்குல இருந்து
அந்த வாயில தெரிவிக்கிறதாக இருக்கக்கூடிய ஒரு புன் சிரிப்பு, அது வியாபாஷணத்தை காட்டிலும் அதிகமான ஆனந்தகரமாக இருக்கு. அது சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதாக இருந்திருக்கு. அதுதான் கல்யாணம். பந்தனம்னா கல்யாணம்னு அர்த்தம். அதுதான் நமக்கு எல்லா சமிருத்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மந்தஸ்மிதாமிரத பரிசிரம சம்ஸ்தவாட்யம், அந்த பரிசிரமத்தாலே அது அப்படியே எல்லா பக்கத்திலையும் பெருகிட்டு இருக்கிறது. அது அந்த அமிர்த பரிசிரமம் எல்லாம் அமிர்த பெருக்காக தான் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்டதாக நம்மளமா நான் என்னத்துக்கு தெரியுமா இந்த இடத்துல இருக்கேன், நீ எல்லாம் வரணுன்றதுக்காக தான் நான் இருக்கேன். நீ வந்துட்டு இல்லையோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு அந்த அவ்வியக்தமாக இருந்திருக்கிற மதுரம் அந்த ஆச விலாசம் இருந்திருக்க அந்த வாயை திறந்து வாவான்னு கூட்டா கூட வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் மேம்பட்ட சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறதாக இருந்திருக்கு. இப்படி அந்த திருப்பவள செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய வாய மங்களாசாசனம் பண்ற வியாபாஷிதாபியதிகநந்தன பந்தனர்த்தே மந்தஸ்மிதாமிருத பரிஸ்ரவசம் ஸ்தவாட்யம் அபாதி வித்ரும சமாதரமாஸ்யமஸ்ய தேவஸ்ய சுந்தர புஜஸ்ய வனஹாத்ரிபர்த்துஹு. நமக்கும் ஆசையா தான் இருந்திருக்கு, அழகனை போய் சேவிக்கணும். அந்த ஒரு பொன் சிரிப்புனாலேயே நம்ம வாவான்னு கூப்பிடணும். அந்த பிரேமம் அப்படியே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அந்த பிரீத்தி ஆகிற ஒரு அமுத கடல், அந்த அமுத கடலாக இருக்கிற அந்த திருக்கண்களால குளிர கட்டாட்சிக்கணும். அந்த கட்டாட்சத்துக்கு நாமளும் இலக்காகணும்னு தான் நமக்கும் ஆசையா இருக்கு. அது அழகர் எப்ப நமக்கு அனுகிரகிக்க போறோம் அந்த நாளை நம்மளும் எதிர்நோக்கி இருந்துட்டு நம்ம மேலேயும் அழகருடைய கட்டாட்சம் வரணும். அந்த மந்தஸ்மிதம் நம்மளை பார்த்தோம், அந்த மந்தஸ்மிதம் இருக்கணும். அதையே மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.